அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர பஞ்சமி இரவு. வாழ்க்கையில் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் மட்டும் இந்த எளிமையான அதீத சக்தி வாய்ந்த 2 வார்த்தையை சொல்லுங்கள் போதும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு மின்னல் வேகத்தில் கிடைக்கும். அது பணம் தொடர்பான பிரச்சனையாக இருக்கலாம், உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதற்கு உடனடியாக நல்ல தீர்வு கிடைக்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 வார்த்தையை மறக்காமல் நீங்க சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜப முறையும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு நாளைய தினம் நீங்க முடிவை கட்டிடுங்க. சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க 2 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், நாளைய பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:26 துவங்குதுங்க. அடுத்த நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:01 பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களாக இருந்தாலும் இரவு நேரத்தில் செய்வதுதான் உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். வராகினாலே இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதாங்க வராகி அன்னையினுடைய பராக்கிரமம் அதிகமாக வெளிப்படும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 2 வார்த்தையை சொல்ல போறவங்களும் நாளைய தினம் செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். இந்த திருநாமம் சொல்ல போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் அல்லது நின்னுட்டே கூட இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் தரையில கூட உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வராகி அன்னையை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான பிரச்சனை, கடினமான சூழ்நிலை எதுவோ அதை தாண்டி வரணும், பிரச்சனைக்கான தீர்வு உடனே கிடைக்கணும்னு மனமுருகி வராகி அம்மன் கிட்ட நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகி மிக மிக முக்கியமான தெய்வம். நாம் செய்யக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், பூஜைகள் மூலமாக மகிழ்ந்து உடனே அருள்பாலிக்க கூடிய தெய்வம். நமக்கு தேவைப்படுவது 2 விஷயம் தாங்க, உண்மையான பக்தி மற்றும் முழுமையான நம்பிக்கை. இந்த 2 விஷயங்களுடன் இப்ப நம்ம பார்க்க போகும் 2 வார்த்தைகளை நீங்க உச்சரித்தாலே போதும் உடனடியாக பலன்களை பெற முடியும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய ஆற்றல் மிக்க அந்த 2 வார்த்தைகள் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. லூம் வாராகி, லூம் வாராகி, லூம் வாராகி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வராகியின் திருநாமம். லூம் அப்படின்றது ஆற்றல் மிக்க பீஜாட்சரம். குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ், அதிகபட்சம் 30 நிமிடங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எந்த ஒரு எண்ணிக்கையும் கிடையாதுங்க. சோ நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம், நிறைய எண்ணிக்கையே தேவை கிடையாதுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை
பலன்களை பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க அரை மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம். வாய் விட்டும் உச்சரிக்கலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் வராகி அன்னை கிட்ட உங்களுடைய பிரச்சனை தீரணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த திருநாம ஜப முறை. அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அபார பணவசியத்தையும் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய தாமரை திரவியம் அரோமா லோட்டஸ் ஆயில். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேங்க, நீண்ட நாட்களாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அதிரடியான பணவரவை தரக்கூடியது, கடன் தொல்லையை நீக்கக்கூடியது. நகைகள் அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். இதை தாண்டி நிறைய பேர் சொல்லக்கூடியது, பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது. வீண் அனாவசிய செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மூலமாக அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுப்பட்டு வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த தாமரை திரவியத்தை ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே போதும், நல்ல தெய்வீக நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்தினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களையும் பெற முடியும். டெய்லி நீங்க யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாதுங்க, வாரத்துல 2 நாட்கள் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தினாலே போதும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவெண்டர் ஆயில். லாவெண்டர் திரவியம், வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சாலே போதும். வீட்டிற்கே ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டை நெருங்கவே முடியாதுங்க. வீட்டிற்கு ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க வீட்டை தொடச்சு பாருங்க, நல்ல முன்னேற்றம் தெரியும். வாரத்துல ஒரு நாள் இதை பயன்படுத்தினால் கூட போதும். அடுத்ததாக நாம் பார்க்கும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த மாயாஜால ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வீட்டின் பெட்ரூம்ல, ஹால் பகுதி, வரவேற்பறை, பூஜை அறைன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அதே போல நீங்க பிசினஸ் பண்றீங்க, வியாபாரம் செய்யும் இடம், தொழில் செய்யும் இடம், இல்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்திலும் வைக்கலாம். முதல் விஷயம், வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடியது. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடித்து வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். வியாபாரம் செய்யும் இடம், ஒர்க் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவதுடன் சேர்த்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில எனக்கு ஒரு நாள் கூட அதிர்ஷ்டம் இருந்ததில்ல, வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு லக் ஃபேவர் ஆனதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஆமையை வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவீங்க. இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். நிறைய பலன்களை உள்ளடக்கியது இந்த அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்று அன்புடன் கார்த்திக். நன்றி.